மத்திய அரசை எதிர்ப்பதாக கூறிவிட்டு என்எல்சி விவகாரத்தில் மட்டும் திமுக மத்தியில் இருப்பவர்களுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு நாடகம் ஆடுவதாக அன்புமணி கடுமையாக விமர்சித்துள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற தலைப்பில் அன்புமணி நடைபயணம் மேற்கொண்டார். அப்போது கூட்டம் ஒன்றில் மக்களிடையே பேசிய அவர், வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விவசாயத்தை பாதுகாக்காமல் விளை நிலங்களை பிடுங்கி என்எல்சிக்கு தாரை வார்ப்பதாக சாடினார். நீங்க தானே வேளாண் துறை அமைச்சர், நீங்க தான் என்ன பண்ணணும்? உங்க வேலை என்ன? வேளாண் நிலங்களை பாதுகாக்கணும், விவசாய நிலங்களை பாதுகாக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாரு? இங்க இருக்கிற விவசாய நிலங்களை அச்சுறுத்தி காவல்துறையை ஏவி விட்டு, அங்க இருக்கிற அதிகாரிகளை ஏவி விட்டு உங்க நிலத்தெல்லாம் புடுங்கி என்எல்சி கிட்ட கொடுக்குறாரு. ஸ்டாலின் மத்திய அரசுக்கு எதிராக எவ்வளோ செயல், நான் மத்திய அரசுக்கு எதிரானவன்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த என்எல்சி விவகாரத்தில் மட்டும் 2 பேரும் கூட்டு பண்ணிட்டு இருக்காங்க.